கழுவிட்டீங்களா? சால மீன் நல்லா கழுவியாச்சு. பொரிக்கிறதுக்கு நல்லா லேயராக கட் பண்ணியிருக்கோம். தெரியுதா இலக்கியாமா? வாங்க பொரிக்கிறதுக்கு வரங்களா வாங்க. பொரிக்க பொடி போடணும். அதுக்கடுத்து கார்ன்ஃப்ளவர் மாவு போடணும். மீன் போடணும். கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கணும். பொடி உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும். போட்டுட்டு இது நம்ம எல்லா பக்கமும் படுற மாதிரி இப்படி வரைச்சிக்கணும். அடுத்து இப்படி எல்லா பக்கமும் கலந்ததுக்கு அடுத்து கொஞ்சோண்டி தண்ணி கையில் பிடிச்சி இப்படி தொளிக்கணும். தண்ணி வந்து ஊற்றக்கூடாது. நல்லா இப்படி தொளிச்சோம்னா நல்லா விரையிடணும். கட்டிகள்லாம் இருந்தால் அது நல்லா மசாஜ் எல்லா இடமும் படுற மாதிரி எரிக்காது. அம்மா அழகாக பொரிச்சு தரேன். மசாலா இப்படி எல்லா இடமும் படுற மாதிரி நல்லா ஈவனாக எல்லா பக்கமும் சமமாக இதாக்கி விட்டுறணும். அடுத்து ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம பொரிக்கலாம். பொரிச்சிட்டு காமிக்க எவ்வளோ இருக்குன்னு பண்ணுங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்தாச்சு. அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சாச்சு. வாங்க ஒவ்வொரு மீனாக எடுத்து போடலாம். நீ கை வைக்காத இலக்கியமாக கை வைக்காத எரிக்கும். மீன் பொரிஞ்சிட்டு இருக்கையில் அதில் ஒரு 2 கருவேப்பிலை போட்டுக்கோங்க. தீயை நான் கூட்டி வச்சுருக்கேன். நான் உடனே திருப்புங்க. மீன் மீன் பொரிச்சாச்சு. வாங்க எடுக்கலாம். மீன் பொரிச்சாச்சு எடுத்தாச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.